Hello students, today we are going to discuss about set operations. In set operations there are 5 operations are there. Let us see one by one. The first one is complement of a set. Definition: the complement of a set A is the set of all elements of U that are not in A. Collection of elements in U. U இருக்கிற எல்லா elements எழுதணும், but அந்த A இருக்கிற element மட்டும் அந்த A complementல எழுதக்கூடாது. So it is denoted by A dash or A complement. இது எப்படி ரீட் பண்ண பாருங்க, A dash or A complement. In symbol, in notation எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இது definition notation எப்படி சொல்லலாம். A dash is equal to set of all x such that x belongs to U, comma x does not belongs to A. So இந்த x என்ற elements U ல இருக்கணும், but A ல இருக்கக்கூடாது. So let us understand by an example. So for example, if U is equal to set of all C, D, E, F, G, H, I, J, then A is equal to set of all C, D, G, J. So find A dash. So we have formula for A dash, that is A dash equal to U minus A. So A dash equal to U minus A. Now first listing the elements of U. C, D, these are the elements of U. E, F, G, H, I, J. Minus listing the elements of A. Set of all C, D, G, J. So these are the elements of A. So U means A complement means all the elements belongs to U but does not belongs to A. So இப்போ C அதில் இருக்கா, இல்லை இருக்கா, C இதில் இருக்கா, அப்போ அதை எழுதக்கூடாது, C கேன்சல் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். தென் D அதில் இருக்கு, விட்டுருங்க. தென் E அதில் இருக்கா, இல்லை, அப்போ E எழுதிக்கணும். தென் F அதில் இல்லை, அப்போ F எழுதணும். தென் G அதில் இருக்கு, இதுலையும் இருக்கு, அப்போ F G என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணிடணும். தென் H இதில் இருக்கு, அதில் இல்லை, அப்போ அதை எழுதலாம். தென் I அந்த செட்டில் இல்லை, அப்போ எழுதிக்கலாம். தென் J இதுலையும் இருக்கு, அதில் இருக்கு, அப்போ அது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ all the elements belongs to U but does not belongs to A. So U ல இருக்கிற element அதே element A ல இருந்தா அதை கட் பண்ணிட்டு ரிமைனிங் element மட்டும் எழுதணும். This is A complement. So இதே சம்ஸ் நம்ம இப்போ எலிமெண்ட்ஸ் வச்சு இங்கே பார்த்தோம், அதே சேம் சம்மை நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸோ வென் டயக்ராம் மீன்ஸ் வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, வென் டயக்ராம் வந்து ஜான் வென் என்ற ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் வந்து கண்டுபிடிச்சாரு இந்த வென் டயக்ராம்ஸ். யார் பார்த்தீங்கன்னா, ஜான் வென் வாஸ் அன் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன். அவர் தான் வந்து இந்த வென் டயக்ராம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சார். இந்த வென் டயக்ராம் அவர் தான் இன்வென்டட் பை ஜான். ஓகே, நவ் இந்த வென் டயக்ராம் எப்படி இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இப்போது யூனிவர்சல் செட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏ செட் வந்து இதோட சப்செட், தட் இஸ் இது வந்து செட் ஏ. ஸோ இப்போது நம்ம இதில் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ அப்போ ஏ மீன்ஸ் எதை ஷேட் பண்ணுறோமோ, அதாவது நமக்கு இப்போது ஏ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ மட்டும் ஷேட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஷேடட் போர்ஷன் இஸ் ஏ. தென் ஐ நீட் த ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா நம்ம அந்த சம்மில் எப்படி போட்டோம், ஏல இருக்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே ஏல என்ன ஷேட் பண்ணணுமோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அதான் வந்து நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ யூனிவர்சல் செட், இது ஃபுல்லாக யூனிவர்சல் செட், ஏ எல்லாமே மொத்தமாக சேர்ந்தது யூனிவர்சல் செட்டு. அந்த யூனிவர்சல் செட்டில் ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி நம்ம ஷேட் பண்ணிக்கிற பார்ட்டுக்கு பேர் ஏ காம்ப்ளிமெண்ட். ஷேட் பண்ணிக்கிற பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ டேஷ். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை நீங்கள் பார்க்கலாம்னா, இன்னும் ஒரு நான் டயக்ராம் போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டயக்ராம் எடுத்துக்கிறோம். அந்த டயக்ராமில் ஏன்ற ஒரு செட் இருக்குது, சப்செட் யூவோட சப்செட். நம்ம இது என்ன பார்த்தோம், ஏன்னு பார்த்தோம். இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ டைரெக்டாக போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் யூக்கு மட்டும் தனியாக நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். யூக்கு மட்டும்னா யூ ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறீங்க, அதாவது டோட்டலாக எக்ஸ் எல்லாமே. இதான் வந்து நமக்கு யூனிவர்சல் செட். நம்ம என்ன பண்ண சம்ல யூனிவர்சல் செட்னா இதில் ஏ இருக்கிறது எல்லாம் மொத்தமாக சேர்த்துருக்கோம், அதான் வந்து யூனிவர்சல் செட். அதே மாதிரி இந்த ஏ அண்டு யூ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஷேட் பண்ணுறதுக்கு பேர் தான் யூ. இது வந்து ஷேடட் பண்ணிருக்கு. எதை ஷேட் பண்ணிக்கிறேன், யூ. யூனா யூ ஷேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஏவும் சேர்த்து ஷேட் ஆகும். ஏன்னா ஃபுல் ஷேப் சேர்ந்தது தான் யூ. இது உள்ள இருக்கிற இந்த சர்க்கிள் மட்டும் ஏ பார்ட். அப்போ இது வந்து யூ ஷேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து ஏ ஷேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபார்ம் என்னது, யூ மைனஸ் ஏ. அப்போ இந்த யூல இருக்கிற யூல இருக்கிற ஏவை மட்டும் மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த யூல இருக்கிற ஏவை மட்டும் என்ன பண்ணாச்சு, நம்ம தனியா மைனஸ் பண்ணாச்சு. மீதி இருக்கும் பாருங்க, இதுல ஃபுல்லா ஷேடா இருக்கு, இதுல ஏல மட்டும் ஷேடா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஏவை மட்டும், இந்த ஃபுல்லா ஷேடா இருக்குதுல ஏவை மட்டும் நம்ம எடுத்துட்டீங்கன்னா அதான் வந்து ஏ டேஷ், தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெண்டாவது ஆபரேஷன், செகண்ட் ஆபரேஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தட் இஸ் நோட் ஏ காம்ப்ளிமெண்ட் equal to u minus a ஃபார்முலா. a complement the whole complement equal to a, that is a dash the whole dash equal to a. ஸோ அப்போ a dash the whole dashனா இப்போ ஒரு செட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி திருப்பி அந்த செட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா நமக்கு a செட் கிடைக்கும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. தென் u டேஷோட ஆன்சர் வந்து நல் செட் கிடைக்கும். நல் காம்ப்ளிமெண்ட், நல் செட் காம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு u கிடைக்கும். இது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம்னா நமக்கு இதோட ஆன்சர்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். The union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. ஒரு set of all elements collection நம்ம எழுதல யூனியன்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஏல இருக்கலாம், இல்ல பில இருக்கலாம், இல்ல ரெண்டுத்துலயுமே இருக்கலாம். எல்லா எலிமெண்ட்ஸுமே சேர்த்து நம்ம எழுத போறதா வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். இட் இஸ் denoted by A union B. இந்த சிம்பிள் நம்ம எப்படி ரீட் பண்ணோம் பாத்தீங்கன்னா, the symbol A union, இந்த சிம்பிளுக்கு நேம் பாத்தீங்கன்னா யூனியன். So read as A union B. இது எப்படி ரீட் பண்ணோம், A union B. இன் சிம்பிள், அதாவது நோட்டேஷன்ல எப்படி சொல்லணும்னா A union B is equal to set of all x such that x belongs to A or x belongs to B. So அந்த A union B என்ற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு A ல இருக்கும், இல்லனா B ல இருக்கும், இல்லனா ரெண்டுத்துலயுமே இருக்கும். So இதுல நமக்கு A ல இல்ல B ல ரெண்டுத்துல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், சேர்த்து எழுத போறோம். That is the collection of elements in A, in B or in both. So first, for example, so let us take one example to understand the concept of union of two sets. The first, if P is equal to set of all m comma n and Q is equal to set of all m comma I comma j. So two sets கொடுத்திருக்காங்க. Then find P union Q and n represent the P and Q in a Venn diagram. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் first A union B, A union B. So அப்போ A union B ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குங்க, B union Q போடணும். So அப்போ B union Q. So is equal to elements of P. P ஓட elements m comma n. Union elements of Q m comma I comma j. இப்போ என்ன பண்ண போறோம், இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் சேர்த்து எழுத போறோம். தட் இஸ் யூனியன் கலெக்ஷன். அப்போ m இதுல 2 டைம்ஸ் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்போ 1 டைம் எழுதினா போதும். n அதுல இல்ல, பட் இதுல இருக்கு எழுதணும். தென் I இதுல இல்ல, அதுல இருக்கு எழுதணும். தென் j. சோ நம்ம இந்த கலெக்ஷன் எழுதுற நம் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்னு A ல இருக்கணும், இல்ல B, தட் இஸ் P ல இருக்கணும், இல்ல Q ல இருக்கணும், இல்ல ரெண்டுத்துல இருந்தாலும் நம்ம அதை 1 டைம் தான். இப்போ இதுலயும் இதுல இருக்கு, இதுலயும் m இருக்கு. அப்போ 1 டைம் தான், 2 டைம்ஸ் எழுத கூடாது. தென் n இருக்கு, பட் அதுல இல்ல, பட் இருந்தாலும் எழுதணும் நமக்கு. ஏன்னா கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா
x belongs to A or x belongs to B. ஒன்னு A ல இருக்கலாம் இல்ல B ல இருக்கலாம். So எதுல இருந்தாலும் நம்ம எடுத்து நம்ம கலெக்ஷன்ல எழுதிக்கிறோம். That is P union Q is equal to set of all M, N, I, J. So எல்லா எலிமெண்ட்டும் சேர்த்து எழுத போறீங்க. ரெண்டுதுலயும் இருந்துச்சுன்னா one time மட்டும் எழுத போறீங்க. This is the union of two sets. So இது எப்படி நம்ம வென் டயகிராம்ல சொல்றது, அதாவது வென் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல M இருக்கு, N இருக்கு, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. So ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க M வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கு, அப்போ காமன்ல போட்டுக்கணும். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டுக்குமே காமனான பிளேஸ். தென் N வந்து P ல மட்டும், அப்ப இங்க தனியா போடணும் அது. நெக்ஸ்ட் M போட்டாச்சு, N போட்டாச்சு. நெக்ஸ்ட் I பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து J ல தான் வரணும், இதுல வரக்கூடாது. ஏன்னா இது நமக்கு என்ன இந்த செட் பாத்தீங்கன்னா இது P செட், இது Q செட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம M போட்டாச்சு. M வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கு, அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பிளேஸ்ல போட்டாச்சு. N வந்து P ல மட்டும் இருக்கு, P ல மட்டும் தனியா போட்டாச்சு. தென் I பாத்தீங்கன்னா Q ல மட்டும் தான் இருக்கு, அப்போ Q ல தனியா இருக்கிற அந்த Q பார்ட்ல போடணும். தென் J மட்டும் Jவும் Q ல மட்டும் தான் இருக்கு, அப்போ அதை தனியா Q பார்ட் இருக்கிற தனியா இருக்கிற அந்த சர்க்கிள்ல போடணும். இது பாத்தீங்கன்னா காமன் பிளேஸ். ரெண்டு செட்டிலும் எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷேட் பண்ணி நம்ம இதை பார்க்கலாம். இந்த அதே அந்த கான்செப்ட் நம்ம எலிமெண்ட்ஸ் வச்சு பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி வென் டயகிராம் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட் யூனிவர்சல் செட் U, இது செட் A, செட் B நம்ம 2 செட். இது ரெண்டுமே U ஓட சப்செட், அதாவது U குள்ள இருக்கு. ஸோ இன்சைட் த U, இது ஃபுல்லா எல்லாம் சேர்த்தது U. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது A யூனியன் B. என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா A யூனியன் B கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இதில் நான் A மட்டும் ஷேட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் த A, அதாவது எதை ஷேட் பண்றோமோ அதை நம்ம கீழே போடணும், என்ன ஆன்சரோ அதை கீழே போடணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது A, இது B. நான் இதில் B மட்டும் ஷேட் பண்றேன், B ஃபுல்லி. இதில் A வந்தாலும் நமக்கு பரவாயில்ல, நமக்கு தேவை B ஃபுல்லா ஷேட் பண்ண. அப்போ இது B. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், A யூனியன் B. A யூனியன் B னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேட் பண்ண போறோம். பட் இது தனித்தனியா இருக்கு, நம்ம இந்த ஷேப்பை வந்து ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷனை சேர்த்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்னா, இப்போ ரெண்டு செட் இங்க யூனியன் ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆனா அது வந்து யூனியன் செட். இது வந்து டிஸ்ஜாயின்ட் செட். நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம் டிஸ்ஜாயின்ட் செட், அதாவது ரெண்டு செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்காது, காமன் எலிமெண்ட்ஸ் இல்லாம அது வந்து டிஸ்ஜாயின்ட் செட்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ரெண்டு செட்டுமே இன்டர்செக்ட் ஆகாம இருந்துச்சு, அது வந்து டிஸ்ஜாயின்ட் செட். ஸோ இதுல வந்து நம்ம யூனியன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம சேர்த்து இங்க ஒரு டயகிராம் யூனியன் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஓகே, நவ் லெட் அஸ் ஃபைண்ட் த A யூனியன் B. என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதுல A யூனியன் B கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏவும் இதை A ஷேட் பண்ணிருக்கோம், இதுல B ஷேட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேட் பண்ண போறோம். ஏல இதுல ஷேட் பண்ணிருக்கோம், இதுல B ல ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஷேட் பண்ண போறோம். ஸோ அதுல A ல பண்ணிருக்கோம், இதுல B ல பண்ணிருக்கோம். இப்போ ஃபுல்லா சேர்த்து ஷேட் பண்றதுக்கு பார்த்தா A யூனியன் B. So A union B means shade the A and B fully. So Aவையும் Bயும் சேர்த்து ஃபுல்லா ஷேட் பண்றது தான் A union B. இதுல A மட்டும் ஷேட் பண்ணிருக்கோம், இதுல B மட்டும் ஷேட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேட் பண்றது தான் A union B. அதே கான்செப்ட் நமக்கு என்ன பண்ணோம், எலிமெண்ட்ஸ் வச்சு போட்டோம். இப்போ இது A, இது B, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், எழுதிருக்கோம். ஸோ இப்போ M செம்மா வருதா, பட் ஒரு டைம் தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது மாதிரி ரெண்டுத்தையும் ஷேட் பண்ண போறோம். இதுலயும் ஷேடா இருக்கு, இங்கேயும் ஷேட் இருக்கு, பட் நம்ம ஒரு டைம் தான் இங்க ஷேட் பண்ண போறோம். அதாவது ஸோ அப்போ A யூனியன் Bனா ஏவும் பியும் ஃபுல்லா சேர்த்து ஷேட் பண்ணாது A யூனியன் B. இது வந்து எலிமெண்ட்ஸ் வச்சு போடலாம், இது வந்து எலிமெண்ட்ஸ் இல்லாம பை ஷேடிங் யூசிங் த வென் டயகிராம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். அதுக்கு முன்னாடி இங்க சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A யூனியன் A is equal to A. ரெண்டு செட் சேம் செட் யூனியன் பண்ணா அதே செட் தான் கிடைக்கும். ஒரு A செட்டும் யூனியன் ஒரு நல் செட்டும் பண்ணீங்கன்னா A செட் கிடைக்கும். A செட் கூட யூனிவர்சல் செட் பண்ணா யூனியன் பண்ணா யூனிவர்சல் செட் கிடைக்கும். A செட் கூட B செட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி B செட் கூட A பண்ணா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரும்.
ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் the elements union of is commutative. Union of two set is commutative. So A union B யும் B union A வும் ஈக்குவலாக வரும். Then A is a subset of A union B. So A union B ஒரு செட் நமக்கு கிடைச்சா அது வந்து A வந்து சப்செட் இருக்கு. அதே மாதிரி B யும் அது வந்து சப்செட் இருக்கு. இதோட சப்செட்டாக இருக்கும் A union B யோட B யும் சப்செட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்க்கும் போது A வும் சப்செட்டாக இருக்கும், B யும் சப்செட்டாக இருக்கும். So next let us see the intersection of two sets. Next intersection of two sets. Intersection of two sets. Definition: the intersection of two sets A and B is the set of all elements common to both an A and B. So set of all elements A ல இருக்கணும், B ல இருக்கணும். ரெண்டு எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் intersection of two sets. It is denoted by A intersection B. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா intersection. இதை ரீட் பண்ண ரீட் as A intersection B. இந்த சிம்பிள் வந்து எப்படி ரீட் பண்ணுவீங்க? A intersection B. So in symbol இது எப்படி நம்ம இந்த டெஃபினேஷன் எப்படி நம்ம சிம்பிள்ல சொல்லலாம்? A intersection B is equal to set of all x set x belongs to A and x belongs to B. நம்ம யூனியன் ஆஃப் டூ செட்ல இங்க வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா R வந்திருக்கும். இங்க அண்டு வருது. Rனா எதனா ஒன்னதுல இருந்தாலும் நம்ம எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இதுல அண்டுன்றதுனால எக்ஸ்லயே ஏவுலயும் இருக்கணும், B ல இருக்கணும். எலிமெண்ட் x என்ற எலிமெண்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட் A செட்டுக்குள்ளே இருக்கணும், B செட்டுக்குள்ளே இருக்கணும். ரெண்டு செட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். That is A intersection B. So now let us take one example to understand the concept. So if A is equal to set of all 1, 2, 3, 5, 6 and B is equal to set of all 1, 2, 4, 6, 7, then find A intersection B. So two sets கொடுத்திருக்காங்க. We are going to find the A intersection B. So A intersection B is equal to, so first listing the elements of A 1, 2, 3, 5, 6 intersection intersection போட்டுங்க. Then again elements of B 1, 2, 4, 6, 7. So elements of B list out பண்ணியாச்சு, elements of A வும் list out பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம இதுல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுத போறோம். 1 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. 2 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. 3 இதுல இருக்கு, அதுல இல்ல, அப்ப எழுத கூடாது. 5 இதுல இருக்கு, அதுல இல்ல. 6 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்போ நம்ம எதெல்லாம் காமனா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறது பேர் தான் A intersection B. அப்போ 1, 2, 6 இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ரெண்டு செட்டிலுமே போத் செட்ஸ்லயுமே இருக்கு. சோ அப்போ அது மாதிரி காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்றது intersection. That is intersection of two sets. So now let us take the Venn diagram to understand the concept. இதே நம்ம elements வச்சு போட்ட சம் இப்போ Venn diagram யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடலாம்னு பாருங்க. By shading. So first universal set எடுத்தாச்சு. அதுல ரெண்டு subset A and B இருக்கு. இப்போ A மட்டும் நான் ஷேட் பண்றேன். Now I am finding A. So A intersection B னா two sets வேணும். So இதுல universal set போடணும்னு அவசியம் இல்ல, பட் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். So அதனால ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. So set A நான் இங்க A மட்டும் ஷேட் பண்ணிருக்கேன். இதுல நான் B ஷேட் பண்றேன். இதுல என்ன ஷேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா B ஷேட் பண்ணிருக்கேன். So இது வந்து B. So A தனியா ஷேட் பண்ணிருக்கேன், B தனியா ஷேட் பண்ணிருக்கேன். நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா A intersection B. Next we are going to find the A intersection B. அப்போ இதுலயும் ஷேட் ஆயிருக்கும், இதுலயும் ஷேட் ஆயிருக்கும். இப்போ ரெண்டு நீங்க பார்ட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே இந்த காமன் பிளேஸ் வந்து ஷேட் ஆயிருக்கு. இந்த இதுலயும் ஷேட் ஆயிருக்கும், இதுலயும் ஷேட் ஆயிருக்கும். அப்போ ரெண்டுத்துலயும் ஷேட் ஆகிற பிளேஸ் மட்டும் நம்ம எடுத்து ஷேட் பண்றதா வந்து A intersection B. நம்ம எலிமெண்ட்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு செட்லயும் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதுலயும் ஷேட் ஆயிருக்கணும், A செட்லயும் ஷேட் ஆயிருக்கணும், B செட்லயும் ஷேட் ஆயிருக்கணும். அப்ப ரெண்டுலயுமே நீங்க இந்த பார்ட் மட்டும் இதுலயும் ஷேட் ஆயிருக்கு. சோ அதை மட்டும் எடுத்து நீங்க ஷேட் பண்றதுக்கு பேர் தான் A intersection B. Okay, next we are going to learn the அடுத்த ஆபரேஷன் difference of two sets. அதுக்கு முன்னாடி இங்க some notes இருக்கு. So A intersection B ரெண்டு சேம் செட் எடுத்தா நமக்கு அதே செட் தான் கிடைக்கும். ஒரு A செட் கூட ஒரு நல் செட் இன்டர்செக்ஷன் பண்ணா நல் செட் தான் கிடைக்கும். ஆனா இங்க நல் செட்னால காமன் எலிமெண்ட்ஸ் வராது. யூனிவர்சல் செட் கூட A நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணும்போது A செட் தான் கிடைக்கும். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B, B இன்டர்செக்ஷன் A ரெண்டுமே
ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் intersection of two sets also commutative. So next A intersection B வந்து A ஓட சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி A intersection B வந்து B ஓட சப்செட்டாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டு காமன் எலமெண்ட்ஸ் தான் நம்ம இதில் எடுத்து எழுதுறோம். தென் இஃப் A intersection B is equal to A and B இருந்துச்சுன்னா ஏவும் பியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். A intersection B யும் ஸோ அப்போ A intersection B யும் A union B யும் ஈக்குவலாக இருக்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா A செட்டும் B செட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் let us see the difference of two sets. So next difference of two sets. Definition: let A and B two sets. The difference of sets A and B is the set of all elements which are in A but not in B. So collection of elements, and the elements வந்து A ல இருக்கணும், B ல இருக்கக்கூடாது. So it is denoted by A minus B or A difference B. So இது எப்படி நம்ம two types யூஸ் பண்ணிக்கலாம், A minus B or A difference B. எப்படி ரீட் பண்ணுங்க, difference. So read as A difference B. In symbol எப்படி எழுதலாம் பாருங்க, A minus B is equal to set of all x such z x belongs to A and x does not belongs to B. A minus B னா A ல இருக்கணும், B ல இருக்கக்கூடாது. Then B minus A is equal to set of all y such that y belongs to B and y does not belongs to A. So இதில் வந்து elements of B ஓட elements எழுதணும். அப்போ அந்த elements வந்து B குள்ள இருக்கணும், A குள்ள இருக்கிற elements எழுதக்கூடாது. So now let us take one example to understand the concept. So first A is equal to minus 3 comma set of all minus 3 comma minus 2 comma 1 comma 4 and B is equal to set of all 0 comma 1 comma 2 comma 4. Then find A minus B and B minus A. So first let us find the first point, A minus B. So A minus B na first listing the elements of A, minus 3 minus 2 1 4 minus, that is difference, set of all elements of B, B oda elements 0 comma 1 comma 2 comma 4 equal to. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், காமன் எலிமெண்ட்ஸ்லாம் எழுதக்கூடாது, அதாவது ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. இப்போ 3 வந்து அதில் இருக்கா, ஏல இருக்குது பட் பியில் இல்லை, அப்போது 3 எழுதணும், minus 3. தென் minus 2 வந்து ஏல இருக்குது, பியில் இல்லை, அப்போ எழுதலாம். தென் 1 வந்து ஏவிலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது, எழுதக்கூடாது. தென் 4, ஸோ அதே 4ம் ஏவிலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது, அதையும் எழுதக்கூடாது. சப்போஸிங் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்கு, அப்போ என்ன பண்ணோம், அப்பயும் எழுதக்கூடாது. சப்போஸிங் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் 7 ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு, பட் அது வந்து ஏல இல்லை, இதை எழுதலாமானா அதை எழுதக்கூடாது. நமக்கு என்னன்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஏவில் இருக்கணும், அதே எலிமெண்ட்ஸ் பியில் இருந்தால் விட்டுட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். பட் பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தாலும் நம்ம இதை இந்த A மைனஸ் பிக்குள்ள எழுதக்கூடாது. ஸோ அப்போ A மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு A minus B is equal to minus 3 comma minus 2. So you can close the set bracket. So A minus B na the elements belongs to A but does not belongs to B. So next the same concept we will see in the Venn diagram. So Venn diagram first பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம A Bன்னு ரெண்டு செட் எடுத்தாச்சு, அது இதுக்குள்ளே இருக்குது, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது. நான் இப்போது ஏன்னு ஒரு செட்டு ஷேட் பண்ணுறேன், அதாவது ஐ எம் ஃபைண்டிங் A. ஸோ ஏன்னு ஒரு செட்டை நான் ஃபைண்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் A. நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் A மைனஸ் பி. A மைனஸ் பின்னா ஏக்குள்ளே இருக்கிற பியை மைனஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஏக்குள்ளே இருக்கிற பியை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது பிலையும் வரும், பட் ஏ தான், பட் பி ஏ ஒன்லின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பி இங்கே ஷேட் பண்ணக்கூடாது. அப்போது இந்த பார்ட் மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும். திஸ் இஸ் A மைனஸ் பி. நெக்ஸ்ட் B மைனஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்ம அந்த எலமெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எலமெண்ட்ஸ் செகண்ட் பாயிண்ட் B minus A. So first write the elements of B. 0 comma elements of B 0 comma 1 comma 2 comma 4 minus elements of A minus 3 comma minus 2 comma 1 comma 4. Now we have to listing the elements of
b minus a. The elements belongs to b but does not belongs to a. இது வந்து b ல இருக்கணும் a ல இருக்கக்கூடாது. இப்போ 0 எடுத்துக்கனா அது வந்து a ல இல்ல b ல மட்டும் இருக்கும். அப்போ 0 எழுதலாம். Then 1 பார்த்தீங்கன்னா அதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். அப்போ அதை எழுதக்கூடாது. Then 2 பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு +2 அதாவது அது -2. அப்போ இந்த +2 வந்து a ல இல்ல. அப்போ அந்த எலிமெண்ட் நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4 அதுலயும் இருக்கு இதுல இருக்கு. அப்போ அந்த நம்பரும் வராது. ஸோ 4ம் வராது. ஸோ அப்போ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். This is b minus a. So b minus a means the elements belongs to b but does not belongs to a. b ல இருக்கணும் a ல இல்ல இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுத்து லிஸ்டிங் பண்றது தான் b minus a. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3 இதுல இல்ல எடுத்து எழுதலாமா எழுதக்கூடாது. இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கு டோன்ட் பாதர் அபவுட். ஸோ நமக்கு என்னன்னா b ல இருக்கிற எலிமெண்ட் தான் எழுதணும். அந்த b ல இருக்கிற எலிமெண்ட் வந்து எதுனா a ல இருந்துச்சுன்னா விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். The same concept in the Venn diagram. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம b minus a கண்டுபிடிக்கும். அப்போ b மட்டும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிப்போம். இது இப்படி தான் போடணுமா வேற எப்படியும் போட முடியாதுன்னா வேற மாதிரியும் போடலாம். வேற எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டு நம்ம ஏவை மைனஸ் பண்ணலாம். அப்படியும் இதுல நம்ம போடலாம். ஸோ நம்ம இப்படியே சிம்பிளா போட்டுக்கலாம். ஸோ நவ் b ஷேட் பண்ணாலும் இது b. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் b மைனஸ் a கண்டுபிடிக்க போறோம். ஸோ b ல இருக்கிற a-வை மைனஸ் பண்ணலாம். b குள்ள இருக்கிற a இது வந்து b குள்ள இருக்கிற a மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் அந்த b மட்டும் வரும். அப்போ வந்து காமன் பிளேஸ்ல இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் b மைனஸ் a. இதான் வந்து b மைனஸ் a. இந்த b குள்ள இருக்கிற a-வை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ b டிஃபரன்ஸ் a. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ஜாயின்ட் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து a மைனஸ் பின்னா a தனியாகவே இருக்கும். ஏன்னா அதில் எதுவுமே மைனஸ் பண்ண தேவை அவசியம் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட்னா ரெண்டு செட்டுக்கும் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் காமனே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். இது டிஸ்ஜாயின்ட் செட் வந்தா இது மாதிரி a மைனஸ் b இருக்கும். இது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் காமன் எலிமெண்ட்ஸ் காமன் ஃபேஸ் வந்தா இது மாதிரி கான்செப்ட் வரும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாஸ்ட் ஒன் சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க அதுக்கு முன்னாடி இதில் சம் நோட்ஸ் இருக்கு. ஸோ a காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு u மைனஸ் a காம்ப்ளிமெண்ட்னா யூல வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்ம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் a மைனஸ் பின்னு a இன்டர்செக்ஷன் b காம்ப்ளிமெண்ட் ஈக்குவலா இருக்கும். ஸோ a மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு நல் செட். அதாவது ரெண்டு சேம் செட் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நல் செட் கிடைக்கும். a மைனஸ் நல் செட் a டிஃபரன்ஸ் b ஈக்குவல் டு b டிஃபரன்ஸ் a வந்துச்சுன்னா a செட்டும் b செட்டும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி a செட்டும் b செட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா b மைனஸ் a a மைனஸ் b ஈக்குவலா. இந்த சிம்பிளுக்கு பேர் if and only if. இதுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா if and only if. ஸோ நெக்ஸ்ட் a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a வா இருந்துச்சுன்னா a இன்டர்செக்ஷன் b வந்து நல் செட்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப். நெக்ஸ்ட் so let us see the symmetric difference of sets. The last one, symmetric difference of sets. Definition: the symmetric difference of two sets a and b is the set a minus b union b minus a. So a minus b யும் b minus a சேர்த்து collection தான் வந்து symmetric difference of sets. So now it is denoted by a symmetric difference b. இது எப்படி ரீட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா symmetric difference, that is a symmetric difference read as a symmetric difference b. இது எப்படி ரீட் பண்ணனும் a symmetric difference b. so in symbol எப்படி சொல்லலாம் பாருங்க. அது a symmetric difference b is equal to set of all x such that x belongs to a minus b or x belongs to b minus a. ஒன்னு இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு x belongs to வந்து a minus b ல இருக்கணும் இல்ல b minus a இருக்கணும். ரெண்டுத்துல எதனா ஒண்ணுல நம்ம இந்த எலிமெண்ட் இதல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். So next for example, so let us take one example to understand the problem. So if a is equal to set of all 6, 7, 8, 9, b is equal to set of all 8, 10, 12, find a symmetric difference b. So நம்ம இது பார்க்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு a symmetric difference b க்கு. அந்த ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். The formula is a symmetric difference b is equal to
A minus B union B minus A. This is the formula for symmetric difference between two sets. So first we have to find A minus B. So A minus B means, so listing the elements of A, 6, 7, 8, 9 minus elements of B, 8, 10, 12. So we have to write the elements belongs to A and does not belongs to B. So A ல இருக்கணும், B ல இருக்க கூடாது. 6 A ல இருக்கு, B ல இல்ல, எழுதலாம். 7 வந்து A ல இருக்கு, B ல இல்ல, எழுதலாம். Next 8 வந்து A ல இருக்கு, B ல இருக்கு, எழுதக்கூடாது. Next 9 A ல இருக்கு, B ல இல்ல, so write பண்ணலாம். This is A minus B. Next B minus A. So B minus A means elements of first B, 8, 10, 12 minus set of all elements of A, 6, 7, 8, 9. Now we are listing the elements of B minus A. The elements belongs to B but does not belongs to A. B ல இருக்கணும், A ல இருக்கக்கூடாது. So first 8 எடுத்தோம்னா 8 A ல இருக்கு, B ல இருக்கு, so எழுதக்கூடாது. Next 10 வந்து B ல இருக்கு, A ல இல்ல, அப்போ எழுதலாம். Next 12 B ல இருக்கு, A ல இல்ல, அப்போ அதையும் நம்ம எழுதலாம். சரி, இங்க 8 9லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, A ல எழுதலாம்னா எழுதக்கூடாது. நமக்கு இதுல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் பத்தி நம்ம பாதர் பண்ணவே கூடாது. நமக்கு தேவை எலிமெண்ட்ஸ், B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் A ல இருந்தா விட்டுட்டு மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம இதுல எழுதிக்கணும். ஸோ அப்போ A minus B கண்டுபிடிச்சாச்சு, B minus A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். That is, you know already the formula A symmetric difference B. Formula பார்த்தீங்கன்னா A minus B union B minus A. So now listing the elements of A minus B. A minus ஓட elements பார்த்தீங்கன்னா 6, 7, 9 union elements of B minus A, 10, 12. So now ரெண்டு எலிமெண்ட்டையும் சேர்த்து எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுத போறோம். That is union. So now எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுத போறோம். So in order எழுத போறோம். That is increasing order. அப்போ first இருக்கிற எலிமெண்ட்ல smallest 6, 7, then 9, 10, 12. So எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். யூனோ ஆல்ரெடி. So suppose இதுலயும் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். So அப்போ A symmetric difference B is equal to 6, 7, 9, 10, 12. So இது வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் வச்சு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே நம்ம வென் டயக்ராம் வச்சு எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். யூசிங் த வென் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A minus B எப்படி வரும் அப்படின்னா, இன்னும் ஆல்ரெடி லாஸ்ட்டு இதில் பார்த்து நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ செட்ஸில். ஸோ A minus Bனா ஏக்குள்ளே இருக்கிற Bயை மைனஸ் பண்ணிவிட்டு A ஒன்லி ஷேட் பண்ணும். ஏனா இது ஃபுல்லாக வரும், A ஒன்லினா இந்த பார்ட் மட்டும் வரும். இது நல்லா நீங்கள் கிளாரிஃபை ஆகிக்கணும். ஸோ A ஒன்லினா இந்த பார்ட் மட்டும் வரும், ஏனா இது ஃபுல்லாகவே வரும். அந்த ஒன்லின்னு வரும்போது நம்ம ஏக்குள்ளே மட்டும்தான் ஷேட் பண்ணணும். இது A minus B. அடுத்து B minus Aனா B மட்டும் ஷேட் பண்ணணும், அந்த Bக்குள்ளே இருக்கிற Aவை மைனஸ் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் B minus A. நம்ம நெக்ஸ்ட் போட போறது A minus B union B minus A. ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்டு செட்டையும் சேர்க்க போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். அப்போது இதில் ஷேட் பண்ணியிருக்கிறதையும் இதில் ஷேட் பண்ணியிருக்கிறதையும் மொத்தமாக சேர்த்து ஷேட் பண்ணும். அப்போ இதில் இது ஷேட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல, இப்போ இதை ஷேட் பண்ணுவோம். இது A minus B. அடுத்து B minus Aல அடுத்த பார்ட் இது ஷேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதையும் ஷேட் பண்ணியிருக்கும். ஸோ யூனியன்னாலே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் A minus Bலையும் B minus Aலையும் ஷேட் பண்ணியிருக்கிறத மொத்தமாக சேர்த்து ஷேட் பண்ணுறது தான் A minus B யூனியன் B minus A. ஸோ இதில் ஷேட் பண்ணியிருக்கிறது இதில் ஷேட் பண்ணி மொத்தமாக சேர்த்து நம்ம இதில் ஷேட் பண்ணுறோம். தட் இஸ் A minus B union B minus A. It is called asymmetric difference B. Okay, thank you students.